ஹாய் மக்களே, இவ்வளோ நாள் நாங்கள் வீடியோ போடாமல் வந்ததுக்கு சாரி. வெல்கம் டு வர்ஷி லோஷி சேனல். நாங்கள் வந்து ரொம்ப பல வருஷம் கழிச்சு நாங்கள் குயின்ஸ்லேண்ட் போனோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 6 months மேலே ஆகுது. நான் எடிட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பண்ண முடியல. இப்போ தான் எங்களுக்கு டைமே டைம் கிடச்சிக்கு மீன்ஸ் எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் தெரியல, ஏன்னா யாருமே அந்தளவுக்கு பார்க்குறது கிடையாது. ஸோ அதனால தான் சரி இப்போ என் பசங்க கூட சேர்ந்து நான் இந்த ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பொண்ணு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு அந்த குட்டி இது இருப்பாங்கள்ல, இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா வர்ஷிகா உலோஸ்தாவும் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு குயின்ஸ்லேண்ட்ன்ற மாதிரி தீம் பார்க் மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. அவங்க செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. சொல்லு வர்ஷி, பேசு அப்படியே. செம்மையாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த பிளேஸ் தான் போகிறோம், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பிளேஸில். ஸோ நாங்கள் 3 பேருமே நல்லா நடந்து போயிட்டு இருந்தோம், அப்படி தானே? 3 பேருமே நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு வண்டி கார் பார்த்தோம், அதில் லோட்ஸ் தான் நானும் ஓட்டணும். அப்புறம் அதெல்லாம் அப்புறமா வரும் அந்த வண்டி கார். இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சுமா. அப்புறம் என்னென்னா இந்த இமாலயா ரைட்ஸ் வந்து சீரியஸாகவே அவங்க கொடுக்குற அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து இது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. அந்த டைம் பீரியடே ரொம்ப கம்மி. அதனால் நம்ம வந்து செம்மையை என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இமாலயா வாட்டர் ஃபால்ஸ் என்ன பேசு. பேசு. நானே வெள்ளத்திட்டேன், அப்பாவும் வச்சுட்டு அம்மா யாரும் திட்டுட்டு அக்காவும் இது கூட வந்து ஸ்கூல் பசங்க அந்த டைம் நாங்கள் போனது. ஸோ அதனால் வந்து ஸ்கூல் பசங்களும் என் கூட இமாலயா ரைட்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், ஸ்விம்மிங் பூல் போனோம். ஸ்விம்மிங் பூலுமே 2 to 4 சம்திங் அந்த டைம் தான். அந்த டைம் மட்டும்தான் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப தாட்டியாக இருந்துச்சுங்க. அது ஃபுல்லாக பாசி படிஞ்சு போயிருந்துச்சு, க்ளீனாக நீட்னஸே கிடையாது. மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு நீட்னஸே இல்லைங்க. ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக வழுக்குது, அதுவே சேஃப்டி இல்லை. நான் இப்போ இந்த பாக்ஸ் ஓட்டையாக இருக்குல்ல தண்ணி போகிறது, இங்கெல்லாம் ஒரே பாசியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த விளையாட்டில் நம்மளுக்கு தெரியாது. எப்படி இருந்துச்சு உனக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்லாம்? இந்த ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அந்த ஓட்டையெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி போடலாம். நாங்கள் விளையாட்டை மட்டும் பேசு. அதுக்கப்புறமா வந்து கார் போனீங்க, கார் ஓட்டினோம். அது செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 4 வச்சு தான் அடுத்து அதுவும் இல்லாமல் வர்ஷிகா வந்து காரு ஓட்டுறதுன்னு பார்த்தா இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் அவளே வந்து இதை வந்து யூடர்ன் பண்ணுறது, அதிலே வீடியோ இருக்குது பாருங்க. அவங்க அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டார், ஹெல்ப் பண்ணாமலே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யூடர்ன் பண்ண கற்றுக்கிட்டா. அது எப்படி கற்றுக்கிட்டான்னு தெரியாது. எல்லாமே பர்டிகுலர் டைம் தாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு நல்லா இருந்துச்சுங்க. பிரியாணி போட்டாங்க, அப்புறம் 65 போட்டாங்க, அப்புறம் ஒரு ஸ்வீட் ஒன்று இருந்துச்சு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டிலு. இதெல்லாம் லோச்சி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இது தான். இதுவுமே ரொம்ப சேஃப்டி இருக்குது. பட் இந்த மேலே போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு பேர் தெரியல. அந்த ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம்ல அந்த கயிறு வச்சு, அதோட இது வந்து நாங்கள் போனோம். நானும் பாப்பாவும் வர்ஷிகாவும் ஒன்றுத்துலேயும், அவங்க அப்பாவும் லோஷிதாவும் ஒன்றுத்துலேயும் போயிருந்தாங்க. லோச்சி போயிருந்தாங்க. லோஷிதாவும் அவங்க அப்பாவும் வந்து செம்மையாக, அவங்க அப்பா எப்போவுமே எந்த ரைடுக்குமே போக மாட்டாங்க. நானும் அவரும் நிறைய டைம் தனியாக போயிருக்கோம். பட் பசங்களோட இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் போனோம், பிறந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவங்க போனதுமே அவர் வந்து எந்த ரைடுமே வரமாட்டார். லோஷிதா வந்து அவங்க அப்பா இல்லாமல் எந்த ரைடுக்குமே போக மாட்டாள். ஸோ அதனால் அவள் வந்து அவங்க அப்பா கூட போயிட்டா. நானும் வர்ஷிகாவும் செம்மையாக ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. பசங்களோடு சேர்ந்து நம்மளும் ஜாலியாக விளையாடுறது தான். உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த ரைடு லோச்சி? உனக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மேலே ஹைட்டு அது தெரியுது பாருங்க, அதுதான் நானும் வர்ஷிகாவும். இது வந்து லோச்சி அவங்க அப்பாவும். சாப்பிட போனோம், பிரியாணி போனோம். அப்புறமா இந்த ரைடர் பற்றி மட்டும் சொல்லு. இதை பற்றி கீழே ஃபுல்லாக நிறைய மீன் இருந்ததுங்க, செம்ம மீன் ஃபுல்லாக கீழெல்லாம். ஆமாம், அவளும் பார்த்தாலாம். அட்டாச்மெண்ட் ஸ்பீக்கர் அவள்.
அதனால் நானாக செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. என்ஜாய்மெண்ட்னா பசங்களோடு சேர்ந்து நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோன்னு பார்த்தோன்னா இது தான். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்க, இதுக்குமே வியூஸ் போகாது எனக்கு. அதனாலே பாதி வந்து இதுவாகிடுது, எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுது. இதுலேயும் இதுவும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சில்ட்ரன்ஸ் கேம் தானே எல்லாமே. ஆனால் சூப்பராக இருக்குது. இதுவும் பார்ப்பாங்கலாம் ஒரு ரவுண்டு போனாங்க. எனக்கும் என்னென்னா நம்மளும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இதில் போயிருக்கலாம். நம்மளை ஏற்ற மாட்டாங்க, நம்ம வந்து ஓவர்லோடு, அதனால் ஏற்ற மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் வேறு அதிகம்ல, அதனால் ஏற்ற மாட்டாங்க. ஆனால் போகலாங்க, குயின்ஸ்லேண்டு ஒன்ஸு வந்து போகலாம். கொடுக்குற காசுக்கு எனக்கு எப்படியோ வந்து எங்கள் 4 பேருக்கு டிக்கெட் வந்து 1300 நினைக்கிறேன். அதுக்கு ஃபுட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் ஸ்நாக்ஸுமே கொடுத்துட்றாங்க. இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸுமே கொடுத்துட்றாங்க. அதில் நீங்கள் சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பட் பிட்வீன் த வீக் டேஸில் இருக்குல்ல, அந்த டைம் போனீங்கன்னா ஒரு ரைடுமே நம்ம வந்து பசங்களுக்கு செப்பரேட்டாக. ஆனால் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சூப்பருங்க. என் பசங்க 2 பேருமே வந்து செப்பரேட்டாக ஒரு கேமு 2 வாட்டி விளாட்னாங்க, அலோவ் பண்ணாங்க. அதே போல் இந்த ரைடு போனீங்களே, இது எப்படி இருந்துச்சு? இது சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி இழுத்துட்டே போச்சு. ஆமாம், ஆனால் கொஞ்சம் ஸ்லோ. கை வச்சு நான் இழுத்துட்டு அப்புறமா சுற்றி மாட்டேன். ஆமாம், ஆனால் ரொம்ப ஸ்லோங்க. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. நாங்களே என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு ஃப்ளோவில், அந்த தண்ணி வந்து ஸ்பீடாகவும் இல்லை, ஓரளவுக்கு அந்தந்த கார்னரில் தான் அந்த வாட்டருடைய ஃப்ளூயன்ட் வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. குயின்ஸ்லேண்டு ரிவ்யூ அது இது லொட்டு லொசுக்குன்னு நிறைய போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம போடலாமே அப்படின்றது தான் ஒரு ஆசை. ஸோ அதனால் போட்டிருக்கோம். அப்புறம்டி இது எப்படி? ஆனால் குயின்ஸ்லேண்டு ஓகே தான், ஃபுட்டு நல்லா இருந்துச்சுல்ல, சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இவங்க தான் சாப்பிடல, சும்மா சொல்லிடுவா வாயில். ஆமாம், அவள் சாப்பிட்டா வெறும் சிக்கன் 65 மட்டும் சாப்பிட்டாங்க. அவள் வேறு எதுவுமே சாப்பிடல. அதோ சாப்பாடு சாப்பிட்டு அப்புறமா சாப்பிட்டேல தண்ணியில் விளையாட. ஆமாம், ஆனால் இது வந்து எப்படின்னா, இந்த வீடியோவை வந்து நான் அப்படியே ரிவர்ஸில் மாற்றி உங்களுக்கு வந்து போட்டுட்டேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வர இப்போ இந்த பசங்க ஓட்டுறாங்களே இந்த காரு, இந்த இது சுற்றுறது, ராட்டினம், அது இதெல்லாம் போகிறாங்க பாருங்கள், அதெல்லாம் ஃபஸ்ட்டே நாங்கள் விளாட்னோம். ஈவினிங் அப்போ ஆஃப்டர் 2 தான் வந்து நாங்கள் வந்து இந்த இமாலயா, அந்த வாட்டர் கேம், இது ஸ்விம்மிங் பூல், இதெல்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் விளாட்னோம். ஆனாலும் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எடிட் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல இருந்துச்சா, நான் அதை அப்படியே மைண்ட் பண்ணாமல் போட்டேன். சரி எப்படினாலும் நீங்கள் தானே பார்த்து அதுக்கான உண்மையான ரிவ்யூ தானே கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வர்ஷிகா ஏறிட்டா, அவள் வந்து வர்ஷிகா ஏறிட்டா தைரியமாக. ஆனால் வந்து லோஷிதா வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா, நான் தனியாக போக மாட்டேன்னு. அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, ஆமாம் அவ கூடயே உட்காந்து அவர் ஏற்றிட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த ராட்டினம் இருக்கு பாருங்க. ஆமாம், இந்த ராட்டினத்துக்கு வந்து இவ ரொம்ப பயந்துட்டா வர்ஷிகா. அவள் ஃபேஸை பார்த்தாலே இதில் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால டக்குன்னு நாங்கள் இறக்கிட்டோம். இதை வந்து நான் கட் பண்ணி போடுறதுன்றதுனால அந்தளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இது எங்களால் வீடியோ எடுக்க முடியலங்க. நானும் அவரும் செப்பரேட்டாக ஒரு மாதிரி. ஆமாம், அப்புறம் செப்பரேட்டாக அந்த ஒரு மாதிரி மேலே இது என்னது ரோலர் கோஸ்டர் மாதிரி ஆமாம். ஆமாம், இது வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரிங்க. மேலே போயிட்டு தொடக்குன்னு ஆடி சுட்டாலும் ஒரு ரூம்குள்ளே கடைசி எண்டு வந்து ஒரு ரூம்குள்ளே வருது. அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அது போக வந்து இந்த ஹாரர் சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு. இதில் வந்து அவங்க அப்பாவும் நானுமே செப்பரேட்டாக, அதனால் அந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல அந்த வீடியோவை. இது வந்து லோச்சிக்குட்டி வந்து அவள் தனியாக செப்பரேட்டாக கார் ஓட்ட ஆரம்பித்தா. ஆனால் அவங்க அக்கா ஹெல்ப்போடு தான், அவள் தான் ட்ரெயின் பண்ணா கூட இருந்து.
பட் ஓகே ஒர்த். நம்ம என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒன் டே நான் எதுக்காக போனோம் அப்படின்னீங்கன்னா என்னுடைய மேரேஜ் ஆனிவர்சரிக்காக. ட்ரெயினில் பாம்புலாம் இருந்துச்சு அதுக்குள்ள இது நான் போயிட்டு அம்மா போயிட்டு கண்ணு முடியாச்சு. ஆமாம், நாங்கள் வந்து ஆனிவர்சரிக்காக செலிப்ரேட் பண்ணலான்ட்டு போயிருந்தோம். வர்ஷிகா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கேயாச்சும் போவோமான்னு. பட்டு நம்மளுடைய ஃபினான்சியலாக நம்ம வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. ஸோ அதனால் நம்ம சரி போவோம்னு சொல்லி ஒரு நாள் டைம் எடுத்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி போனோம். ஸோ லோச்சு வந்து இதுக்கு செம்ம ஹாப்பிங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து இது ரொம்ப நாளாக ஓடணும்னு ஆசைப்பட்டார். என்னமோ நான் தான் அஜித்குமார் மாதிரியும் அஜித்குமார் மாதிரி ஓட்டுவேன்னு நினச்சாரு. பார்த்தா அது ஒரு வேஸ்ட்டுங்க. நம்ம பைக்கில் கூட போயிட்டு வந்துடலாங்க. அந்த இடத்துல பைக் ஓட்டுவோம்ல அதே இது தான். ஒரே ஒரு ரவுண்டு அதுவும் கிட்ட இப்படி கண்ணை மட்டும் இப்படி கணக்கு திறக்கிறதுல இருந்து விட்டாங்க. அது வந்து நான் வந்தோடனே சொன்னேன் இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, இது போய் எதுக்குப்பா நீ வந்து விளையாடன அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் வந்து நடக்கலை. அவர் எப்படி நினச்சிக்கிட்டான்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக போகும், அந்த டேர்னிங் வந்து லாங் டிஸ்டன்ஸாக போய் அதுக்கப்புறம் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சாரு. பட் அந்த பையன் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளேயுமே அது முடிஞ்சு போயிடுச்சுங்க. அவ்வளோதான் அந்த நின்றுட்டானா ஒரு 2 மினிட்ஸில் அவரும் வந்துடுவார். அவ்வளோதான் அதோடைய டைமிங் சென்ஸே அந்த இதுவே. அதனால் அவருக்கு அந்த அளவுக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஆமாம் அந்த அளவுக்கும் அதை வந்துட்டு பாருங்க. அவன் 2 நிமிஷம் கூட இதை வந்து நான் கட் பண்ணவே இல்லைங்க, அப்படியே போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஆமாம் அதுவும் அவங்க அப்பா. ஆமாம் இறக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க இந்த வீடியோவில் இருந்து இந்த பர்டிகுலர் வந்து எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு. ஆமாம் அவளும் ஓட்டுவா. அதுக்கப்புறம் இந்த கிளிப்லாம் வந்து இந்த கிளிப்லாம் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்கூல் பசங்களாம் வராங்க பாருங்கள். இந்த கிளிப்லாம் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோலாம் இதெல்லாம் எடுத்தது. இது வந்து கார். ஆமாம் அப்புறமா பெல் அடிச்சிச்சு. நான் ஏற்றுக்கணும்னு நினச்சேன் உட்கார சொல்லிச்சு. அடுத்து நீடாக ஊற்றுனா அப்புறமா ஆமாம். ஆக்சுவலி என்னென்னா இதை எடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் மேலே ஆகுது. இப்போ தான் நாங்கள் அதை வீடியோவே எடிட் பண்ணுறோமே. ஏன்னா இப்போ தான் எனக்கு டைமும் கிடச்சிச்சு. சரி நம்ம யோசித்தேன் சரி நம்ம வீடியோ எடிட் பண்ணலாம், ஏன்னா வியூஸ் அந்த அளவுக்கு போக மாட்டுது அப்படின்றதெல்லாம் அப்படின்றதுனாலே நான் வந்து முக்கால்வாசி அதை வந்து விருப்பம் கிடையாது. ஆனால் சரி அவங்க அப்பாவும் சொல்லிகிட்டே இருந்தது வந்து யூடியூப்பில் போடுமா அப்படின்னாரு. சரி போடலான்றதுக்காக தான் இன்றைக்கி எடிட் பண்ணேன். ஆனால் இவளுடைய மைண்டுடைய இது பாருங்கள், அந்த என்ன சொல்கிறது ஞாபக சக்தி அவளுக்கு. நான் 6 மந்த்து முன்னாடி எடுத்தது ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்லேயுமே அவள் கரெக்டாக சொல்கிறா. அதுதான் அவளுடைய இது. அப்புறம் இது விளையாடினதுக்கப்புறமே இது வந்து ஆமாம் நம்ம நான் சரியா இருந்தேன். அப்போ யார் தூக்கினா நம்ம தூக்கவே பார்த்தா பின்னாடி இருக்க அப்பா லோச்சு தான் தூக்கிட்டாங்க. ஆமாம் தூக்கான்னு சொல்கிறேன். அது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து ஒரு கியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கியரை வந்து நம்ம புல் பண்ணி இழுத்தோன்னா அது மேலே போய் கீழே இறங்கும் அப்படின்றது தான் இது. ஆனால் நம்ம வந்து சும்மாவே நம்மளுக்கு வந்து பீசல் பார்ட்டி நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம். நானும் வர்ஷிக்கவும் பயங்கரமாக பயப்படுவோம். லோஸ் தான் அவங்க அப்பாவும் கூட ஓகே அப்படின்ற மாதிரி. அவருமே இதெல்லாம் வந்து நானாச்சும் கொஞ்சம் புல் பண்ணி மேலே இழுத்து இறங்கினேன். இவர் வந்து புல் பண்ணவே கிடையாது. அவர் வந்து வெறும் அந்த சுற்றுது பாருங்கள் அதோடவே அவர் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டார். ஆமாம் அவளுக்கு மைக்கே தேவையில்லைங்க. அதை பாருங்கள் புல் பண்ணி நானும் வர்ஷிக்காக இழுத்தோம். இது என்னென்னா புல் பண்ணும்போது மேலே நல்லா இருந்துச்சு. ஆமாம் புல் பண்ணும்போது மேலே நல்லா இருந்துச்சு. அது கீழே இறங்குது பாருங்கள். அது இறங்கும் போது டப்புன்னு கீழே போடுதுல்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேனிக் ஆகுது. ஆமாம் நிறைய பேர் பண்ணுறவங்க போட்டிருப்பாங்க. நான் வந்து இதில் வந்து ஏன் இப்படி செப்பரேட்டாக எடுத்து போட்டிருக்கேன்னா ஆமாம் அவள் அவங்க அப்பா கூடயே தான் இருந்தான். நானும் வர்ஷிக்காவும் ஒன்றா இருந்தோம், அவங்க அப்பாவும் அவளும் ஒன்றா இருந்தாங்க. அதுதான் சொல்ல வந்தார். இந்த வீடியோ வந்து அவர் ரொம்ப நாளாக இரு அப்பா பேசுகிறது வீடியோ வர்றது இல்லையா. எங்களோட முடிவடைகிறது. நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இப்பொழுது நாங்கள் ட்ரெயினில் வீட்டுக்கு போகிறோம். அம்மா யாரும்மா நீ ஏதாவது சொல்லு.
அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டு போடணுன்றதுக்காகவே நான் இந்த வீடியோ வந்து சின்ன கிளிப் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து கடைசி எண்டிங் தான். சரி, ஓகே. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.